47வது அமெரிக்க அதிபராக பதவியேற்ற 3 வாரங்களுக்குள் அதிபர் டிரம்பை சந்தித்த 4வது அயல்நாட்டு தலைவர் பிரதமர் மோடி ஆவார். இதுவே டிரம்ப் நிர்வாகம் பிரதமர் மோடிக்கு தந்த மரியாதையும் இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. அதிபர் டிரம்பின் அழைப்பை ஏற்று 2 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்க சென்ற பிரதமர் மோடிக்கு பிரத்யேக மரியாதையும் வரவேற்பும் வழங்கப்பட்டன. முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் மட்டுமே தங்க வைக்கப்படும் பிளேயர் மாளிகையில் பிரதமர் மோடி தங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அதிபரின் ஓவல் அலுவலகத்தில் பிரதமர் மோடியும் அதிபர் டிரம்பும் பேச்சுவார்த்தை நடத்தினர். வர்த்தக உறவுகள், குடியேற்றம், ராணுவ தளவாட விற்பனை, அணு தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கு அதிக அளவிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய உள்ளதாக கூறிய அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு F-35 ஸ்டெல்த் ரக போர் விமானங்களை வழங்கப் போவதாகவும் உறுதியளித்தார். இந்தியா, சீனா, இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் ராணுவ பதற்றம் நிலவி வருகிறது. இந்த சூழலில் அதிநவீன F-35 ஸ்டெல்த் ரக போர் விமானங்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு வழங்குவது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியாவின் எரிவாயு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் அதிக கவனம் செலுத்த உள்ளதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் இரு நாடுகளின் வர்த்தக பரிவர்த்தனை $500 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிபர் டிரம்பின் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற கொள்கையை சற்று மாற்றி மேக் இண்டியா கிரேட் அகைன் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி மெகா மற்றும் மகா இணைந்து வளமையான மெகா கூட்டாண்மையாக மாறியுள்ளன என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கூடுதலாக இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க முடிவெடுத்துள்ளதாகவும் கூறிய பிரதமர் மோடி அதற்காக தன்னாட்சி அமைப்பு தொழில் கூட்டணியை தொடங்க முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான கட்டமைப்புகளும் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலக வரலாற்றில் மிகப்பெரிய வர்த்தக பாதைகளில் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து செயல்படும் என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் முதலில் இந்தியாவிலிருந்து இஸ்ரேல் முதல் இத்தாலி வரை இயக்கப்படும் என்றும் பிறகு அமெரிக்கா வரை சாலைகள், ரயில்வே மற்றும் கடலுக்கடியில் கேபிள்களுடன் இணைக்கப்படும் என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு குவாட் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்த இருக்கும் நிலையில் இந்தியா பசிபிக் பகுதியில் அமைதி, நிலைத்தன்மை மற்றும் வளமான வளர்ச்சியை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களை வலுப்படுத்தும் வகையில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பணியாற்றும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி கடல் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவிய லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்த 10 தீவிரவாதிகள் சுமார் 60 மணி நேரம் மும்பையில் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் 6 அமெரிக்கர்கள் உள்பட 166 பேர் கொல்லப்பட்டனர். பிடிபட்ட அஜ்மல் கசாப் என்ற தீவிரவாதிக்கு 2012ஆம் ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவரான தஹாவூர் ராணா வேறொரு வழக்கில் தண்டனை பெற்று அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சலிஸ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு ராணாவை நாடு கடத்த அமெரிக்க அரசு அனுமதி அளித்தது. இதனை எதிர்த்து ராணா சார்பில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ராணாவின் கோரிக்கை மனுக்களை நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்தன. இந்நிலையில் ராணாவை உடனடியாக இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி ராணாவுக்கு இந்தியாவில் தக்க தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.